விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் இன்று காலையே தொடங்கியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சி அன்புமணி அவர்களின் சொந்த ஊரான பனையபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் தீவிர கண்காணிப்பிற்கு மத்தியில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கு. திமுகவினர்கள் எந்த ஒரு பதற்றச் சூழ்நிலையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக பாமகவினர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கண்காணித்துக்கிட்டு வராங்க. ஏன்னா தேர்தல் தொடங்கியதிலிருந்து அவர்கள் செய்த அராஜகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. எல்லோரும் எதிர்பார்த்தது போலவே தபால் வாக்குகளில் திமுக தான் முன்னிலை வகிக்குது. அவர்கள் தான் முன்னிலை வகிப்பார்கள். ஏன்னா தபால் வாக்குகளிடம் ஏறத்தாழ 10,000 ரூபாய்க்கு ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபான்னு கொடுத்து, அதுவும் இல்லாமல் அதை நாங்கள் கண்காணிப்போன்னு சொல்லி மிரட்டல்லாம் விடுத்து அதில் திமுக இப்போ முன்னிலை வைத்திருக்கிறாங்க. இனி வரக்கூடிய சுற்றுகள், அதாவது 20 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்குது 276 பூத்தில். இதில் பெருவாரியான பூத்துகளில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் என்பது இன்றைக்கு வெளியாவது தேர்தல் முடிவு அல்ல, ஒரு தொடக்கம், மாற்றத்திற்கான ஒரு தொடக்கம். ஒரு ஓட்டுக்கு 6,000 ரூபாய் வரைக்கும் திமுக விலை கொடுத்து வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சரே தியாகி குடும்பத்தெல்லாம் அமைச்சரே ஃபோன் பண்ணி பேசுகிற சம்பவத்தையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அமைச்சரே தியாகி குடும்பத்தை சேர்ந்தவர்களை ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு அவருக்கு தியாகி குடும்பத்தார் எனக்கு ஐயா தான் எல்லாரும் சொன்ன வரைக்குமே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஓட்டு போடுற அன்னைக்கு உன்ட்ட நாங்கள் காசு கொடுத்துருக்குறோம், நீ மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு வர, நான் கேமரா வச்சு பார்க்குறேன்னு மிரட்டக்கூடிய தோணியும் நடந்திருக்கு. இதையெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுது. பட்டியலை வச்சு அடைச்சி வைக்கிறது, அன்றைக்கி தேர்தல் நடத்துகிற அன்றைக்கி ஒரு போலீஸ்காரரே மல்லுக்கு நிற்கிறது, இது எல்லாமே நம்ம கண்காணிச்சுட்டு இருந்தோம். எந்த அளவிற்கான அராஜகத்துக்கு மத்தியில் அந்த தேர்தல் நடந்துச்சு. இதையெல்லாம் கடந்து பாமக வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வாக்குகள் தான், நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வாக்குகள் தான். இந்த தேர்தலுடைய வெற்றி எதன் வாயிலாக இருக்குது? வாக்கு யார் அதிகமான வாக்குகள் வாங்குகிறார்கள் என்பதை கடந்து இந்த பணபலத்த, அதிகார பலத்த, படைபலத்த அமைச்சர்களுடைய சூழ்ச்சியை எல்லாம் கடந்து பாமக ஒரு 60,000 வாக்குகள் 50,000 வாக்குகளுக்கு மேலே வாங்குவாங்கன்னு இருக்குல்ல, இதுதான் மிகப்பெரிய வெற்றி. அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பும் பாமக குறைந்தபட்சம் ஒரு 60,000 ஓட்டுகளுக்கு மேல் வாங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும். அதுதான் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்கிறோம். திமுக ஏன் சோர்ந்து போயிருக்கு? இவ்வளோ கொடியோடையாக கொட்டி கொடுத்த பின்பாகவும் திமுக ஏன் சோர்ந்து போயிருக்கு? ஈரோட்டில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணோம். திருமங்கலத்தில் மிகப்பெரிய வாக்காளர் விலை கொடுத்து வாங்கியிருந்தோம். ஆனால் விக்கிரவாண்டியில் அது நடக்கலையே என்கின்ற அச்சம் திமுகவுக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு அன்னியூர் சிவாவே சட்டமன்ற உறுப்பினராக வென்றால் கூட, அது வெற்றி வென்றால்னு சொல்ல, அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விலை கொடுத்து வாங்கினால் கூட அந்த இடத்தில் வெற்றி பெற்றது பாமக தான். அந்த இடத்துல நிச்சயமாக அது உறுதியாக. ஆனால் இத்தனை அராஜகத்திற்கு மத்தியில் பாமக ஒரு 60,000 வாக்குகள் பதிவு பண்ணாங்கன்னா இதை விட மிகப்பெரிய வெற்றி என்ன இருக்குது ஒரு இடைத்தேர்தலில்? இந்த இடைத்தேர்தல் 60,000 வாக்குகள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சு வச்சுங்க, 2026 மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. இது மாதிரியான அராஜகத்தை பொது தேர்தலில் திமுகவில் கட்டமைத்து விட முடியாது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. பாமக 60,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறுவோம். திமுகவிற்கு மிகப்பெரிய பதிலடியாக அது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவன்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுகவினருக்கு கரியை பூசக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் நிச்சயமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் என்னவாக வருகிறது என்பதை. நன்றி.